பல்லவன் வீட்டுக்கு வந்தோடனே நிலா கேட்குறாங்க, எனக்கு உன்னை அடிக்கிற உரிமை இருக்கா இல்லையாடா? இருக்குன்னு சொல்கிறான். நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் உனக்கு யாருடான்னு கேட்குறாங்க. அண்ணின்னு சொல்கிறான். அண்ணி சொன்னால் கேட்பியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்பேன்னு சொல்கிறான். பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா கூட பேசுனா இதை விட இன்னும் பயங்கரமாக அடி விழுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நிலா போய் சாப்பாடு எட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. பல்லவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். நிலா அவரோட ஒய்ஃபாக இருந்து தான் இவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்த நாள் நடேசன் கேட்குறாரு, அவனை ஏன் அடிச்சேன்னு. ஏன் அடிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லலம்மா, ஒரு வேளை வேற எங்கேயாச்சும் போயிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதான் நீங்கள் பின்னாடியே போயிட்டீங்கல்ல, நீங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா? அதுவும் இல்லாமல் அடித்தாதான் அவன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பல்லவனை கூப்பிட்டுட்டிங்களா கோயிலுக்கு போகிறாங்க. சாரிடா, யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது, நான் உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அடித்ததை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த ஆளுக்காக அடிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நிலா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா நீ இல்லாமல் 18 வருஷமாக இருந்துட்டாங்கடா. வரணும்னு நினச்சிருந்தா எப்போ வேணால் அவங்க வந்திருக்கலாம். இங்கே தான் இருந்திருக்காங்க. அவர் தான் உங்கள் அம்மாவை கொண்டுட்டாருன்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இல்லைல்ல, உயிரோட தானே இருந்திருக்காங்க. நீ அவரை பற்றி உங்கள் அம்மா கிட்ட கேட்டது அவங்களோட வேர்ஷன் தான். அவரோட வேர்ஷன் என்னன்னு நம்ம கேட்கவே இல்லைல்லடா. அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இப்போ உங்கள் அம்மா ஏன் போனாங்கன்னு தெரியாது. நீ வேணும்னு நினச்சிருந்தா அவங்க இங்கேயே இருந்திருக்கலாம்ல, ஆனால் போயிட்டாங்க. அதனால் நீ போனதை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்காம நல்ல அண்ணன்கள் கிடச்சிருக்காங்க, அதை நினச்சி சந்தோஷப்படு, எல்லாம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் சரி சொல்கிறான். எமோஷனல் எபிசோடாக போச்சு. இந்த சீரியல் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோட் ரிவ்யூவில் சந்திப்போம்.